வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதகுலம் கொரோனாவினுடைய பாதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட கணிசமான அளவிற்கு விடுபட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி நமக்கு நிம்மதியாக இருந்தாலும், இன்னும் கொரோனாவினுடைய வெவ்வேறு விதமான வடிவங்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் தோன்றியும் மறைந்தும் கொண்டும் இருந்தாலுமே கூட நாம் அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். கொரோனாவினுடைய புதிய பரவல்கள் இருந்தாலும் அவை பெரிய அளவிற்கு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில்லை என்பது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கொரோனாவினுடைய இந்த பாதிப்பு என்பது அது உண்மையில் மனித குலத்தை விட்டு மறைந்து விட்டதா, அல்லது கொரோனாவிடமிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு விட்டோமா என்கிற கேள்வியை பலரும் எழுப்பிக் கொள்கிறார்கள். கொரோனா ஏற்படுத்திய சமூக பொருளாதார விளைவுகள் என்பது இன்னும் கூட முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதோடு இன்னொரு புறம் கொரோனா விட்டு சென்றிருக்கக்கூடிய தடங்கள், அதாவது உடல் சார்ந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள். ஒருவருக்கு கொரோனா வருகிறது, அவர் குணமடைந்து விடுகிறார், அதற்கு பிறகு அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. கொரோனாவினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய பின் விளைவுகள், இதை பற்றி உலகம் முழுக்க ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் பார்க்கிற போது அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா பாதிப்பிற்கு உள்ளான 50 லட்சம் பேரிடம் அந்த ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட போதுதான் அந்த கொரோனா பாதிப்பிற்கு உள்ளானவர்கள் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள்ளாக இதயத்தில் வலி, அதாவது அந்த செஸ்ட் பெயின் என்று சொல்லக்கூடிய இதய வலியை உணர்வதாக இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அதாவது மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானவர்கள் 4 வாரங்கள் அல்லது 6 வாரங்களுக்குள்ளேயே கூட பாதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் லேசான பாதிப்புகளை உணர்ந்தவர்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து கூட அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா வந்த நிறைய பேர் தங்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு விதமான உபாதைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். முக்கியமாக உடல் சோர்வு, உடல் வலிமையின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த இதய வலி என்பது இன்றைக்கு இந்த ஆய்வினுடைய முடிவு பல்வேறு விதமான ஒரு கேள்விகளை எழுப்புகிறது. கொரோனா விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது என்றால் இப்பொழுது நிறைய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இளம் வயது மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் இவை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். மிகவும் பிரபலமான மனிதர்களும் கூட அந்த மாதிரி இளவயது மரணங்களுக்கு, மாரடைப்பு போன்றவர்களுக்கு ஆட்படுகிறார்கள். ஒரு பொதுவாக மக்களிடம் ஒரு கருத்து இருக்கிறது, கொரோனாவுக்கு பிறகு இந்த திடீர் மரணங்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகரித்திருக்கிறது என்று. இதை நிறுவக்கூடிய ஒரு முறையான புள்ளி விவரங்கள் எதுவும் நம்மிடம் இல்லை. நான் சொல்வது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. இன்னொன்று, இந்த இருதய வலி தொடர்பான ஒரு பிரச்சனை. இந்த வலி என்பது பிற்காலத்தில் இன்னும் அது இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கு இட்டு செல்லுமா என்றெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம் முன்னால் 2 விஷயங்கள் தான் இருக்கின்றன. ஒரு கொரோனா அலை கட்டுக்கு வருவதோடு கொரோனா தொடர்பான பிரச்சனைகள் முடிந்து விடுவதில்லை. அதனுடைய பின்விளைவுகள் தொடர்பாக மருத்துவ ரீதியாக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்பதைத்தான் இதுபோன்ற ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கொரோனாவிற்கு பிறகு நாம் கொரோனா சரியாகிவிட்டது என்று முழுமையாக இருக்க தேவையில்லை. நம்முடைய உடலில் நாம் இதுவரை இல்லாத சில மாற்றங்களை உணர்கிற போது நாம் தவறாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, இருதயத்தினுடைய செயல்பாடுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். எப்படி என்றாலும் கொரோனா என்கிற பெருந்துயர் என்பதை, அதனுடைய விளிம்பை நாம் கடந்திருக்கிறோம். அதனுடைய உபவிளைவுகளை நாம் இன்னும் கடக்க வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு விதமான செய்திகளும் நமக்கு உணர்த்துகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.